அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி, தமிழுக்கு ஆவணி மாதம் 3ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு ஏகாதசி திதி 3:33 வரை, அதற்கு மேல் துவாதசி திதி. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உரித்தானது. இன்னைக்கு ராகு காலம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலையில் 9லிருந்து 10:30 வரை, நல்ல நேரம் 7:45லிருந்து 8:45 வரை, 10:30லிருந்து 11 வரை, சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது பழுப்பு கலரு, டபுள் கலரு, டார்க் அண்ட் ஷேடோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலரு. சாப்பிட்றது புளியோதரை அல்லது உளுந்த வடை. நண்பர்களே, இப்போ நம்ம ஜோதிட பாட நிகழ்ச்சியில் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பத்தை ஒட்டி செயல்படுபவராகவும் வருவாய் அபிவிருத்தி அற்றவராகவும் இருப்பார். வருவாய் அபிவிருத்தின்னா அது இந்த ப்ரமோஷன் வர்றது மாதிரி, இன்க்ரிமெண்ட் வர்றது மாதிரி டெவலப் ஆகிட்டு போகிறதில்ல. ஒரு வருவாய்னா ஃபிக்ஸடாக அதை தான் இருந்து கொடுக்கும். அதிகம் வருவாய் அதிகரிப்பு இல்லாமல் போய்விடுகிறது. சகோதர சகோதரிகளோடு சர்ச்சை புரியவராகும். அவங்களோட எப்பவும் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். வீடு, நிலம், வாகன யோகம், கல்வி ஞானமும் பெற்றவராகவும் விளங்குவார். புத்திர புத்திரிகளால் பூரிப்பு அடையாதவராக இருப்பார். புத்திர புத்திரிகள் அவர் எதிர்பார்த்த அளவு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். மனதுக்குள் அதாவது மனதுக்கு பிடித்தமான மனைவி அமைவார். அவருக்கு இல்லறம் நல்ல விதமாக நடத்துவார். தந்தையை பகித்து கொள்வார். இந்த மாதிரிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்க தான் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். நண்பர்களே, இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அதற்குள் செல்லும் முன்பு தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. இன்னைக்கு சிறு பிரயாணமும் அதன் மூலம் நற்பலன்களும் கிடைக்கின்றன. உடன் பிறந்தோர் உதவியாக இருக்கின்றார்கள். உங்களது தளராத முயற்சி பாராட்டப்பட வேண்டியது. தொழில் மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கின்றது. பணவரவு, மனமகிழ்ச்சி உண்டாகின்றது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி கௌரவம், புகழ், மனமகிழ்ச்சி ஆகியவை ஏற்படுகின்றன. ஆனாலும் நல்ல பெயர் எடுக்க அதிகம் பணச்செலவு செய்கின்றீர்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. அடுத்து மிதுன ராசி. கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுகின்றீர்கள். குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சி நிலவுகிறது. தொழில் மாற்றம், இடமாற்றம் உண்டாகக்கூடும். உங்களது நகைச்சுவை பேச்சு ரசிக்கும்படி இருக்கின்றது. அன்னையின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கின்றது. செய்தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. அடுத்து கடகராசி. பிரயாணம் ஏற்பட்டாலும் அதன் மூலம் பிரயோஜனம் எதுவும் இல்லை. வீண் அலைச்சல், வீண் கவலை, வீண் செலவு தவிர்க்க முடியாதது. வண்டி வாகனங்களை மெதுவாக ஓட்டவும். இவ்வளவுக்கும் மத்தியில் மனைவி மக்களால் மகிழ்ச்சியே ஏற்படுகின்றது. நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கின்றது. அடுத்து சிம்மராசி. நஷ்டத்தில் சென்று கொண்டிருந்த தொழில் கூட லாபத்தில் செல்ல ஆரம்பிக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம்
மிகவும் நன்றாக இருக்கின்றது. வெளியூர் பிரயாணங்களிலும் ஓரளவு நல்ல பலனே கிடைக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கின்றது. அடுத்து கன்னிராசி. புதிய தொழில் ஒன்றை ஆரம்பிக்க எண்ணுகின்றீர்கள். அதற்கான பூர்வாங்க வேலையை ஆரம்பிக்கின்றீர்கள். பெரியோர்களின் சந்திப்பும் அவர்களின் ஆதரவும் கிடைக்கின்றது. அரசியலில் ஆர்வம் அதிகரிக்கின்றது. நண்பர்கள், உறவினர்கள் உதவி புரிபவர்களாக இருக்கின்றார்கள். அன்னையின் ஆரோக்கியம் கூட நன்றாகவே இருக்கிறது. அடுத்து துளாராசி. தொழில் சற்று மந்தமாக செல்கின்றது. எந்த காரியமும் தடங்களின்றி நடக்கவில்லை. ஏதோ தடங்களாகி ஒரு தடவைக்கு 2 தடவை ஃப்ளாப் ஆகி தான் சக்ஸஸ் ஆகிறது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் கெட்ட பெயர், கௌரவ குறைவு ஏற்படக்கூடும். மேலதிகாரிகளின் கோபத்திற்கு உள்ளாக வேண்டி வருகிறது. வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வந்து சேர்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. இன்னைக்கு சந்திராஷ்டம தினம். ஸோ முக்கியமான பிரமுகர்களை சந்திப்பது, புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது, வெளியூர் பிரயாணம் செய்து தருவாக இதை நான் செஞ்சு தரமுன்னு வாக்கு கொடுப்பது போன்றவற்றை தவிர்க்கவும். மனைவி மக்களிடம் கூட பரிவுடன் நடந்து கொள்ளாவிட்டால் மனத்தாங்கலே ஏற்படும். எச்சரிக்கை. அடுத்து தனுசு ராசி. பொருள் சேர்க்கை ஏற்படுகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் உண்டாகிறது. பெண்களால் மகிழ்ச்சி. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. பெரியோர்களின் பாராட்டையும் அவர்களின் நன்மதிப்பையும் பெறலாம். பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கின்றது. அடுத்து மகர ராசி. மனைவி பெயரில் புதிய தொழில் ஆரம்பிக்கின்றீர்கள் அல்லது மனைவிக்கே நல்ல வேலை கிடைக்கின்றது. புது நண்பர்கள் வாய்க்கின்றார்கள். இன்றைய பொழுது இன்பமாகவே கழிகிறது. பொருளாதாரத்துறையில் கூட நல்ல முன்னேற்றமே காணப்படுகிறது. மனம் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. அடுத்து கும்பராசி. மனக்கவலை ஏற்பட்டாலும் அதிலிருந்து வெளியே வந்து விடுகிறீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிட்டுகிறது. தேவையான அளவிற்கு பணம் வந்து சேர்கின்றது. மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கின்றார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு குறைகின்றது. அடுத்து மீனராசி. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் புலப்படுகின்றன. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகிறது. புதிய கோர்ஸ் அல்லது உயர்கல்விக்கு வாய்ப்புகள் வந்து சேர்கின்றன. பெற்றோர்களின் உடல்நிலை நன்றாக இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் கூட அபிவிருத்தி அடைகிறது. வீடு, நிலம், வாகனம் வாங்குவதற்கும் நல்ல பலன், விற்பதற்கும் உண்டான பலன்கள் நல்ல அளவில் வருகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் மூலம் கூட நல்ல லாபம். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது.